ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவிஎஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவரத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுச்சு நான் வர்றதுக்கு. கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஸோ அதனால் என்ன ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சரியாக தெரியல. ஸோ இருக்கிற ப்ராடக்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஷாப்பில் ஃபஸ்ட்டு ஷாப்பில் பார்க்கும்போது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாரு. நான் வந்தோடனே கொஞ்சம் கேட்டேன், இது ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி காட்டினாரு. ஆல்மோஸ்ட் இங்கே ஃபுல்லாகவே எல்லாமே நனைஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு நான் அப்படியே ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு எஃப்எம் நான் வாங்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் ஆல்மோஸ்ட் அது ஃபுல்லாகவே நனைஞ்சு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அது வாங்கலை. ஸோ போன வாரம் பார்த்த கொஞ்சம் பொருள் அப்படியே இருக்குது. இது இங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா புது புது பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மழை காரணமாக தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வார சந்தை கொஞ்சம் ப்ராப்ளம். மார்னிங் கொஞ்சம் அப்படியே துருள் போட்டிருந்தது. இப்போது நான் வந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே மழை இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னல் டேப் ரெக்கார்ட் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் ஹோம் தேட்டர் சிஸ்டம் இருந்துச்சு, ஒரு ஹோம் தேட்ரு. அப்புறம் ஒரு பூம் பாக்ஸ் ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது. இவர்கிட்ட தான் நம்ம ரேடியோலாம் பர்ச்சேஸ் பண்ணது. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இந்த ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று இருந்தது. இதோடைய கண்ட்ரோலரு எதுவுமே இல்லை, இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப்பில் கொஞ்சம் இந்த ஆன்டிக் கேமராலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சில பழைய பொருட்கள் இருந்தது. உடனில் செஞ்ச ஒரு ஆன்டிக் பீஸ் மாதிரி. ஸோ அடுத்த பக்கத்து ஷாப்பில் பார்த்திங்கன்னா இது காய்ஸ், இது ஏதாவது ஒரு மெடிக்கலுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருந்தது. இந்த ஷாப்லேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எதாவது நனைஞ்சிட்டு இருந்தது கைஸ். அப்புறம் இந்த சின்ன ஒரு கேமிங் கன்சோல் ஒன்று பார்த்தேன். இது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் சொன்னாங்க. 100 ருபீஸ் சொன்னார். அதுக்கப்புறம் 80 ருபீஸ்னு எடுத்துக்கப்பா அப்படின்னாரு. ஆனால் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நனைஞ்சிருக்கு. ஸோ ஆனால் இது கொஞ்சம் ட்ரை பண்ணி ஓகே ஓட வச்சா பண்ணிட முடியும். பட் இருந்தாலும் நான் வாங்கலை. இது நான் பிஎஸ்பி இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டுருப்பேன். இது பிளாக் அண்ட் ஒயிட்டு தான், இது அதனால் வாங்கலை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஐவாவுடைய ஒரு பூம் பாக்ஸ் ஸ்பீக்கர் ஒன்று இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 800 சம்திங் அவர் சொன்னார். அப்புறம் நான் ரேம் தேடிட்டு இருந்தேன். ஒரு 4 GB ரேம் நமக்கு தேவைப்படுது. ரேம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எல்லா ரேமுமே பார்த்திங்கன்னா 2 GB தான் இருந்துச்சு. ஒரு 4 GB இருந்தால் நான் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். 2 GB ரேம் பார்த்திங்கன்னா ஒரு 250 ருபீஸ் சொன்னார். பார்கெயின் பண்ணால் ஒரு 200 ருபீஸ் கொடுத்துருப்பாரு. நான் 4 GB கிடைக்கும்னு பார்த்தேன், பட் 4 GB கிடைக்கல. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா இந்த எம்சிபி சுவிட்சஸ்ஸு, சில ஃபேன்ஸு அதெல்லாம் இருந்தது. அப்புறம் ஃபேனுக்கான லீஃப் அதெல்லாம் இருந்தது, கொஞ்சம் வச்சுருந்தாரு. ஸோ அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஐபாலோடைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று பார்த்தேன். நல்லா போர்ட்டபுளாக காம்பேக்டாக இருந்துச்சு. பட் ஆனால் அந்த யூஎஸ்பி போடுற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டு பிடிச்சின்றதால நான் இதை பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதே இடத்துல பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த நிறைய ஒயர்ஸ்லாம் போட்டதால் சரியாக பார்க்க முடியல. அப்புறம் நம்ம அடுத்த ஷாப்புக்கு வந்தாச்சு. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இது ரெகுலராக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப் தான். இன்றைக்கி நிறைய பொருள் நான் சீக்கிரமாக வராதில் கொஞ்சம் நிறைய சேல் ஆகிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம வாங்குகிற மாதிரி அதிகமான பொருள் வேறு எதுவுமே இங்கே பார்க்க முடியல. ஒரு ஹோம் தேட்டர் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரில்லு, கமாண்டரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் ஒன்று அப்படியே 4ஆக வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சேர்த்து ஒருத்தர் பேசி வாங்கிட்டு இருந்தார். 2800 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கேமிங் கண்ட்ரோலர் ஒன்று பார்த்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்சி பிளைனுடைய கண்ட்ரோலர் ஒன்று பார்த்தேன். இது ஒரு ஆல் இன் ஒன் ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம். இது வீடியோகானுடைய கம்பெனி. ப்ளஸ் இது
ரெக்கார்ட் பிளேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு. அந்த நீடில்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஆனால் வந்து கேசட் போடுற இடம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக தான் இருக்குது இதில். இதோடைய ரேட் நான் விசாரிக்கல. எப்படியும் அவர் வந்து ஒரு 2500 மேலே தான் இது கண்டிப்பாக சொல்லுவார். இது வந்து ஒரு கிட்டார் ஆம்ப்ளிஃபையர் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12,000 13,000 புதுசு வந்து வருது. இங்கே வந்து பக்கத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க 2,500 சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ நான் அது கேட்கல. அடுத்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட ஒரு பூம் பாக்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிபிஎல்லோட ஒரு கேசட் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது வித் எஃப்எம். அப்புறம் மிட்டாஷியோட ஒரு பூம் பாக்ஸு கேசட் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1,200 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு ஷாப்பில் வந்து இந்த MP3 சிடி போட்டு வந்து சாங்ஸ் கேட்போம் பார்த்திங்களா, அது இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ் சொல்லியிருந்தார். நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டேன். ஏன்னா அந்த டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்பிளே அந்த போலரிஸ் வந்து போயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா 150 கேட்டேன். அவர் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நம்மளும் இதை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை. சரி வேண்டாம், வேறு எதனா வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க 1,500 2,500. அப்புறம் லேப்டாப் இருந்தது. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் இங்கே இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஷாப் பார்க்கலாம். அடுத்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில வைண்டிங் பண்ணுற கிளாக்லாம் இருந்தது கைஸ். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் கிளாக் தான். இந்த கையில் வைண்டிங் பண்ணி விடுவாங்க பார்த்திங்களா, அந்த கிளாக் இருந்தது. 2 அலாரம் கிளாக் வச்சுருந்தார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வைண்டிங் கிளாக் தான். ஒரு கிளாக் வந்து 250 சொன்னார். ஸோ மொத்தமாக எடுக்கிற மாதிரினா கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்ச்லாம் இருந்துச்சு. இது வந்து டைப் சி டு விஜே கன்வெர்ட்ரு. இது வந்து ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து ஒரு டைனமோக்காக இங்கே தேடி வந்தேன். பட் அந்த டைனமோ கிடைக்கல. அதோடைய லைட் மட்டும் கிடச்சிது. அது மட்டும் தான் இங்கே வாங்கினேன். ஸோ வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தேன். இந்த கடைக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் சொன்னார். இந்த கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பெட்ஸ்லாம் விற்கிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இந்த கடை இருக்குது. இதில் ஏதாவது பொருள் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஒரு வயர்லெஸ் ரிசீவர் ஒன்று இருந்தது. 250 சொல்லியிருந்தார் இது. அப்புறம் ஹெட்லாம்ப் இருந்துச்சு இங்கே. நிறையவே இருந்தது இந்த ஹெட்லாம்ப். ஆனால் வந்து அதில் ஸ்ட்ரைப் இல்லை, வெறும் அந்த லைட் மட்டும் இருந்தது. அதுக்கு மாற்றுற மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்ட் மாதிரி ஒன்று வரும், அது இல்லை. ஸோ அப்படியே நம்ம வந்து அடுத்த ஷாப் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டுலம் கிளாக் இருந்தது, ரெவிக்ஸ். பட் ஆனால் அந்த மேலே இருக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வுட்டுடைய இதுவெல்லாம் வந்து பிஞ்சு போயிருந்துச்சு. ஸ்பேருக்கு வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையுமே வந்து ரேட் விசாரித்து தான் நான் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பழகின ஷாப்பாக இருந்தால் நம்ம எத்தனை வாட்டி எந்த பொருள் வேணாலும் கேட்டாலும் ரேட் சொல்லுவாங்க. நிறைய ஷாப்பில் வந்து ரேட் சொல்கிறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஏன்னா வாங்குற மாதிரி ஐடியா இருந்தால் தான் வந்து அவங்க ரேட் சொல்கிற மாதிரி அந்த ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரேட் கேட்டு தான் வந்து போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப் வந்தாச்சு. இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யமகாவோடைய சிடி பிளேயர் ஒன்று இருந்தது. இந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு 20 பிளேயர்கிட்ட இருக்குது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் கூட இருக்குது. யாருன்னா தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட நம்பரும் நான் வந்து கொடுக்குறேன், பாருங்கள். யமகா அப்புறம் ஆன்கியோ அதெல்லாம் இருந்துச்சு. கேசட் பிளேயர்ஸு. ஃப்ரண்ட்டில் வச்சுருந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நனைஞ்சிடுது. ஆனால் உள்ளே வண்டியில் வச்சுருந்தாரு. பின்னாடி ஒரு டாடா ஏசி இருந்தது, அதில் வந்து வச்சுருக்குறாருங்களாம். யாருன்னா தேவைப்பட்டால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசி பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து 1,500 2,500 அந்த ரேஞ்சில் போல் சொல்கிறாரு. நீங்கள் வந்து டீட்டெயில் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. அப்படியே போகும்போது அப்படியே ஒரு விசிட் பார்த்துட்டு போயிடலாம். இந்த கடையில் வந்து ஒரு எல்ஜியோட மல்டின்னு தான் சொல்லலாம். இது டிவிடி, கேசட், ரேடியோ அது எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பூம் பாக்ஸ் ஸ்டைலில் இருக்குது இது. 1000 ருபீஸ் சொன்னார் இது. உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த ஷாப்பில் வந்து வந்தாச்சு. இது வந்து நான் போகும்போதே வந்து இந்த ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தார், மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு. இது நம்ம ரெகுலராக வாங்குகிற ஒரு அண்ணன் கடை தான், பாய் கடை தான். அங்கே தான் வந்திருக்கேன் நான் இப்போது. கொஞ்சம் பூம் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அப்புறம் கேமரா வச்சுருந்தாரு காய்ஸ், நிறைய சைபர் ஷாட் கேமரா, அப்புறம் கேனனுடைய கேமராஸ் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது இதில் பொருட்கள் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா கூட நம்மக்கிட்ட சொல்லுங்கள். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். அவரோட நம்பர் தரேன். அவர் வந்து சென்னை தான் அவரும். உங்களுக்கு ஏதாவது இதில் பொருள் தேவைப்பட்டால் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் கூட வாங்கிக்கலாம். அந்த பொருள் அங்கே அவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவரோட நம்பரு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் அப்படின்னு தான் சொல்கிறாரு. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி அவர் காட்டினார். பேட்ரி போட்டு செக் பண்ணி அவர் காட்டினார். நான் செக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவர் செக் பண்ணி காட்டினார். ஒர்க்கிங் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கேமரா வந்து பார்த்திங்கன்னா 500 சொன்னார் என்கிட்ட. நீங்கள் 1, 2 எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கம்மி பண்ணுவார். ஜென்யூனான ஆள் இவர். எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கிட்டுருக்கேன். ரீசனபிளாக சொல்லுவார். அதே மாதிரி ப்ரைஸ் கம்மி பண்ணாலும் நீங்கள் கம்மி பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக கம்மி பண்ணுவார். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் பேட்ரி போட்டு இந்த கேமராவை ஆன் பண்ணி காட்டினார் பாருங்கள். டிஸ்பிளேலாம் நல்லா வருது. ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே லைட்டாக ஃபேடாக இருக்கும்ல, கொஞ்சம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபேட் ஆகும் பார்த்திங்களா, அது மாதிரி கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் அந்த ஜூமிங்லாம் வந்து நல்லாவே ஆச்சு. ஸ்க்ரீன் வந்து இந்த மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபேடிங் இருக்குது பாருங்கள். ஒர்க்கிங் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் ஸ்பேருக்கு வேணும்னாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இதே மாதிரி இருக்குது, அதுக்கு ஏதாவது ஸ்பேர் தேவைப்படுது அப்படின்னாலும் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் வந்து லென்ஸு லைட்டாக தேஞ்சிருக்கு. ஏன்னா அது ஒன்றோட ஒன்று அப்படியே போட்டு எடுத்துகிட்டு வர்றதால. இது வந்து சோனியோட சைபர் ஷாட் ஒன்று. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்துச்சு, சூப்பராகவே இருந்தது. நானே வந்து இது கொஞ்சம் நேரம் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் பாருங்கள். அவுட்லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இப்போது இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் வந்து ரேட் வந்து ரொம்பவே சீப்பாகவே கிடைக்குது. 500க்கு வந்து நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம் பாருங்கள். அங்கேயே வந்து நான் அந்த கேமராவில் ஷூட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமராவில் வந்து மெனு பட்டனு, அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷன்ஸ் பட்டன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வேலை செய்யுது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் இவ்வளோ தான் வந்து நம்மளால் வந்து கவர் பண்ண முடிஞ்சது. மேக்ஸிமம் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் பிஃபோராக வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது கிளம்பிட்டேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.